Champion is Professor Aswin from Government College of Technology. I am meeting Champion Shakti along with me. இன்னைக்கு ஒரு மெஷினிங் அண்ட் மிஷின் ஆபரேஷன்ல ஒரு 10 கான்செப்ட் டெஸ்ட் வச்சாரு. மோர் பை ஒன் ஆஃப் ஆகும். ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சேஷன் தான். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றீங்க? Size of a shaper is given by stroke length. Size. ஷேப்பருக்கு size. கடையில போய் ஷேப்பர் வாங்க போறீங்க. என்ன சைஸ் சொல்லி வாங்குவீங்க? ஸ்ட்ரோக் லென்த் சொல்லி தான் வாங்கணும். போயிட்டு எனக்கு ஷேப்பர் கொடுங்க அப்படின்னா என்ன பார்ப்பான்? அப்படி வாங்க மாதிரி. எனக்கு இந்த ஸ்ட்ரோக் லென்த் ஷேப்பர் கொடுங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவோம். நம்ம லாரியில் ஏற்றிட்டு ஜம்முன்னு வந்துடலாம். அடுத்து The operation performed on a shaper is machining a horizontal surface, machining vertical surface, and machining angular surface. So surface பாத்தீங்கன்னா flat surface. It may be horizontal or vertical or angular. எந்த surface வேணா தயாரிக்கலாம். இதுல ஷேப்பர்லயும் அதேதான். சரி அடுத்து The job reciprocates in which type of machine is planing machine. அதாவது ஷேப்பர்ல டூல் ரெசிபிரேட் ஆகும். பிளானர்ல ஜாப் ரெசிபிரேட் ஆகும். ஒர்க் ரெசிபிரேட் ஆகும். அதான் வித்தியாசம். முக்கியமான பண்பு. இந்த கேள்வி எல்லா இன்டர்வியூ கேட்கப்படும். Single point cutting tool is held by ram, is used in slotting machine and which part is used to hold it. எந்த பார்ட்டை பிடிச்சிப்பீங்க? டூல பிடிக்கிற பார்ட் எது? ஸ்லாட்டிங் மிஷின்ல RAM. என்னது? ரேம்ல தான் எதை பிடிப்போம்? டூல். எந்த மிஷின்ல? ஸ்லாட்டிங் மிஷின்ல ரேமை பயன்படுத்தி எதை பிடிப்போம்? டூல பிடிப்போம். Basic difference between shaper and planer. Shaper cutting tool reciprocate, planer workpiece reciprocate. அவள ஷேப்பர்னா டூல் ஞாபகம் வரணும். பிளானர்னா ஒர்க் ஞாபகம் வரணும். சரியா? ஷேப்பர்னா டூல் ஞாபகம் வரணும். எப்படி ஷேப்பர்னா எப்படி டூல் ஞாபகம் வரும்? எப்படி வைக்கணுமே? எப்படி ஷேப்பர்ல டீ இருக்கா? ஷேப்பர்ல டீ இல்ல. அப்ப எப்படி பிட் வைக்கிறது? ஏபிசிடி சொல்லும்போது PQ RS S உம் T உம் பக்கத்துலனால நம்ம ஷேப்பர்னா டூல் ரெசிப்ரோகேட். சரியா? டூலோட இன்க்ளூட் நடுவுல பக்கத்துல நம்ம டூல் ரெசிப்ரோகேட். பிளானர்னா ஒர்க் பீஸ் ரெசிப்ரோகேட். அவ்வளவுதான். ஷேப்பர் மட்டும் தான் பிட் வச்சுக்கணும். பிளானர் பிட் வைக்கல. பரவாயில்லையா? ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும் பிட் வச்சா போதும். சரியா? இன்னொருத்தருக்கு பிட்டே தேவை. இப்போ ஷேப்பர்னா என்ன பிட் வச்சிருக்கோம்? டூல். ABCD ல இருந்து பிட் வச்சிருக்கோம். S ல இருந்து T. சரியா? டூல் ரெசிப்ரோகேட். பிளானர்னா ஒர்க் பீஸ் ரெசிப்ரோகேட். அவ்வளவுதான். அடுத்த கான்செப்ட். Slotting milling operation produces key waves. கீ வேவை உருவாக்க என்ன ஆபரேஷன் பண்ணணும்? ஸ்லாட்டிங். கீ வேக்கு ஸ்லாட்டிங். கீ வேக்கு ஸ்லாட்டிங் அப்படின்றது. அப்ப நம்ம வந்து ஓகே. In shaping process cutting velocity is provided to cutting tool. யார் நகரானோ அவனுக்கு தான் வெலாசிட்டி கொடுக்க முடியும். நகராத ஒருத்தனுக்கு வெலாசிட்டி கொடுக்க முடியுமா? அப்ப யார் நகரானோ அவனுக்கு தான் வெலாசிட்டி கொடுக்கும். அப்ப யார் நகரா ஷேப்பர்ல? velocity cutting tool தான். பிளானர்ல யாருக்கு வெலாசிட்டி கொடுக்கணும்? ஒர்க் பீஸ்க்கு. ஆமா, டேபிள் கொடுக்கணும். In shaper length of stroke is increased by increasing center distance of bull gear and crank pin. bull gearக்கும் crank pinக்கும் இடைப்பட்ட தூரத்தை அதிகப்படுத்தும் போது length of stroke அதிகப்படுத்தலாம். In a planer tool is stationary and workpiece reciprocate. சோ வந்து பிளானர்ல மறுபடியும் மூணாவது கேள்வி. இங்க 1 2 3 சூப்பர். அடுத்து why shaper machine being replaced in shops? Slow machine tool with low metal removal rate. Versatile milling machine can do work of shaper machine is faster. So வந்து இதுல slow machine tool with low metal rate தான் ஷேப்பரோட பண்பு. Versatile milling machine for do work of shaper machine is faster. So milling machine வச்சு ஷேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ண முடியறனால ஷேப்பருக்கு மாற்று கண்டுபிடிப்பு ஏதாவது யூஸ் பண்றாங்க? milling machine. அதான் காரணம். So இவன் வந்து ஸ்லோவா செய்றான். சரியா? ஷேப்பர் வந்து ஸ்லோவா சொன்னா என்ன பண்றான்? வா ராஜா வா வலிக்குது ஸ்லோவா அப்படி சொல்லிட்டு ஸ்லோவா பண்றான். யாரு? ஷேப்பர். அதனால அவனை எதை வச்சு மாத்திரம்? வெர்டிகல் milling machine. ஸோ இன்னைக்கு 10 கான்செப்டை நமக்கு பக்காவா கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.